வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். ஏற்றுமதி வியாபார நிலவரங்கள், செயல்முறைகள் இதைகளை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்று RCMC in EPC Registration cum Membership Certificate in Export Promotion Council அதை பற்றி சற்று விரிவாக பேச போகிறோம். அதாவது நான் போன எபிசோடில் நினைக்கிறேன் லைசன்சிங் ஃபார்மாலிட்டிஸை பற்றி விரிவாக பேசியிருக்கோம். போன எபிசோடில் நியூ ஐஇசி, அப்டேட்டட் ஐஇசி அல்லது ஐஇசி அப்டேஷன் அல்லது மாடிஃபைடு ஐஇசி அல்லது ஐஇசி மாடிஃபிகேஷன், ஐஇசிலே இந்த மூணை பற்றி பேசியிருக்கோம். முதல்ல ஐஇசி அப்ளை பண்ணி வாங்கும்போது அது நியூ ஐஇசி. அது ஆக்சுவலாக நியூ ஐஇசின்னு சொல்ல வேண்டியதில்லை, ஐஇசின்னு சொன்னாலே போதும். புரிகிறதுக்காக வேண்டி நியூ ஐஇசின்னு சொல்கிறேன் நான். ரெண்டாவது, ஐஇசி வாங்கிட்டால் வருஷம் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1/4 ஏப்ரல் 1 ஜூன் 30 அந்த அப்டேஷன் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா அதுக்கு கட்டணம் கிடையாது. அதுக்கு பின்னால் ஒரு வேளை நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அரசாங்கத்துக்கு 200 ரூபா கட்டணும். இது ஐஇசி அப்டேஷன். மூணாவது ஐஇசி மாடிஃபிகேஷன். ஏதாவது சேஞ்சஸ்ஸு கம்பெனியுடைய பேர்லேயோ அல்லது நிர்வாகிகள்லேயோ அல்லது ப்ரொப்ரைட்டரி கம்பெனியிலேருந்து பார்ட்னர்ஷிப்பாகவோ அல்லது மேனேஜிங் அல்லது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவோ மாற்றுறதாகிகளில் அந்த அதை அப்டேஷன் பண்ணுறதுன்னு பேர். ஸோ அந்த அப்டேஷன் பண்ணுறதுக்கும் 200 ரூபா தான் கட்டணும். அதையும் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இன்றைக்கி அந்த ஐஇசி வாங்கிறது மட்டும் அல்ல, அந்த ஐஇசி கூட என்ன பொருளை வெளிநாட்டுக்கு விற்க போகிறோமோ அந்த பொருளுக்குரிய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில், ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் பதிவு செய்த உறுப்பினராக சான்றிதழ் வாங்கணும். இது ஒரு லைசன்ஸில் ஒன்று சேர்த்து இதையும் பண்ணணும். ஆக மொத்தத்தில் ஐஇசியும் RCMCயும் இருந்தால்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அந்த RCMC வாங்கிறதுல கவனமாக கேளுங்க. இது வரைக்கும் 39 கழகங்கள் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரே ஒரு கவுன்சில் இருந்திருக்கும். அது 2, 3, 4, 5, 6ன்னு பிரிஞ்சு இப்போது 39 கவுன்சில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் 40 வரலாம், அப்புறம் கொஞ்சம் நாளில் 41 வரலாம். இது மாதிரி வரலாம், வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டெக்ஸ்டைலுக்கு ஜவுளி சம்மந்தப்பட்ட பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, பல வருஷங்களுக்கு முன்னால், ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் ஒரே கவுன்சிலாக இருந்தது. இப்போ அது 12க்கும் மேற்பட்ட கவுன்சில்களாக டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பிரித்து கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பேசிக் கெமிக்கல்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்டு காஸ்மெட்டிக்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதை 20 வருஷத்துக்கு முன்னால் 2ஆக பிரித்து ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்னு ஒரு கவுன்சிலாகவும், பேசிக் கெமிக்கல்ஸ் அண்டு காஸ்மெட்டிக்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஒன்றாகவும் 2ஆக பிரித்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஃபார்மசூட்டிக்கல் கவுன்சிலை 2ஆக பிரிச்சுருக்காங்க. இப்போது எப்படின்னா, ஃபார்மசூட்டிக்கல்னால் மருந்து பொருட்கள். ஒரே ஃபார்மசூட்டிக்கல் கவுன்சிலாக, இன்டெகிரேட்டட் கவுன்சிலாக இருந்தப்போ இங்கிலீஷ் மருந்துகள், நாட்டு மருந்துகள், ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, சித்தா, யுனானி இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் இருந்தது. இப்போது அதை 2ஆக பிரிச்சுருக்காங்க.
ரெண்டாக பிரித்து இங்கிலீஷ் மெடிசன்ஸுக்கு ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அப்படிங்கிற அதே பேரையும், மீதி 3 4 5 6 கவுன்சிலுக்கு பொருள் இதெல்லாம் இருக்குது. ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, இன்னும் வேறு சில 2 பொருட்களும் இருக்குது மருந்து பொருட்கள்லேயே. ஸோ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஆயுஷ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆயுஷ், AYUங்கிறது ஆயுர்வேதா மருந்துகளுக்கு, எஸ் வந்து சித்தா மருந்துகளுக்கு, ஹெச் வந்து ஹோமியோபதி மெடிசன்களுக்கு, யுனானி மற்ற இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஆயுஷ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இது மாதிரி போக 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 இன்னும் வருங்காலங்களில் நம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அதிகமாகிட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அத்தனையுமே அந்த பொருள், அதில் சொல்லப்பட்ட பொருள்கள் எந்த ஊர்லேருந்து எந்த மாநிலத்திலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதோ அந்த இடத்தில் ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ் இருக்கும், தலைமை அலுவலகம் இருக்கும். மீதி எங்கெங்கெல்லாம் இது அந்த பொருள்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நல்ல முறையில் இருக்கோ அதுகளுக்கு அந்த ஏரியாஸ் எல்லாம் ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்கும், கிளை அலுவலகங்கள். நீங்கள் கிளை அலுவலகமோ பதிவு செய்த அலுவலகமோ எங்கே வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே RCMC வாங்கிறதுக்கு அந்தந்த கவுன்சிலருடைய எந்த ஆஃபீஸில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதை காண்டாக்ட் பண்ணும்போது அந்த கவுன்சிலுடைய நம்பரில், அதாவது அந்த கவுன்சிலுடைய ஆன்லைன்லேயே பதிவு செய்து மெம்பராக சேர்ந்துக்கலாம். மெம்பராக சேர்றவங்க அப்பப்போ வருஷத்துக்கு வருஷம் ஒரு தரம் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரினியூ பண்ணலைன்னா மெம்பர்ஷிப் வந்து லேப்ஸ் ஆகிரும். மறுபடியும் மெம்பராக சேரணுன்னா அந்த புதுசாக சேர்றவங்க கட்டக்கூடிய கட்டணம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதையும் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும். ரினியூவல் மட்டும் அந்த உரிய தேதிக்குள்ளே பண்ணுறதா இருந்தால் ஏப்ரல் 1 ஆரம்பித்து மறுபடி மார்ச் 31 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும். அந்த மார்ச்சுக்குள்ளே ரினியூவல் பண்ணிடணும். ரினியூவல் பண்ணிட்டா ஒன்றும் இல்லை. அதுக்கு வேலிடு RCMCன்னு பேர். நடவடிக்கை செல்லக்கூடிய அளவுக்கு அது பொருந்தக்கூடிய RCMC அப்படின்னு பேர். அப்படி இல்லைன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இந்த RCMC ப்ளஸ் IEC இது ரெண்டும் இருந்தால்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. முந்தையெல்லாம் ஃப்ரீ இஷ்டப்பட்டால் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன்லாம் இருந்தது. இப்போ அது மாதிரி கிடையாது. கம்பல்சரியாக மெம்பராக சேரணும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் 39 எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் ஒரு கவுன்சில் கீழே தான் வரும். அந்த கவுன்சிலில் நீங்கள் மெம்பராக சேரணும். அது வேலிட் மெம்பர்ஷிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அந்த சந்தா தொகைங்கிறது கட்டி தான் மெம்பராக சேர முடியும். அந்த சந்தா தொகை கவுன்சிலுக்கு கவுன்சில் வேறுபடும். அந்த கவுன்சிலுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் அந்த கவுன்சிலுடைய பேரையே கூகுளில் போட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அதில் சந்தா தொகை எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த சந்தா தொகையை ஆன்லைன்லேயே பே பண்ணி RCMC வாங்கிடலாம். RCMC பிரிண்ட் ஆகி எடுத்துக்கலாம். இதை பத்திரமாக வச்சுருக்கணும். அது இப்போது இந்த கவுன்சில்களில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 கவுன்சில் தவிர மீதி கவுன்சில் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை மெம்பர்ஷிப்பை ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கணும். மெம்பராக சேர்ந்தால் ஒரு வருஷத்துக்கு அந்த மெம்பர்ஷிப் செல்லும். அப்படி 3 கவுன்சிலில் ஒன்று வந்து அப்பேடா APEDA, அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதில் மெம்பராக சேரணுன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தா கட்டினா போதும், வருஷம் கட்ட தேவையில்லை. அதே போல் 2வது ஸ்பைசஸ் போர்டு, லவங்க பொருட்கள்,
அஞ்சரை பெட்டி சமாச்சாரம்னு நான் சொல்கிறது உண்டு. அந்த கவுன்சிலில் மெம்பராக சேர்றவங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தா கட்டினா போதும். அதே போல் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு EPC, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலில் மெம்பராக சேர்றவங்களும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தா கட்டினா போதும், வருஷம் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் மெம்பர் ஆகிறது கம்பல்சரி. இப்படி மெம்பர் ஆகிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், அந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலுடைய ஹெட் ஆஃபீஸோ அல்லது ரீஜனல் ஆஃபீஸஸோ இந்த ஆஃபீஸுகளுக்கு தொடர்பு கொண்டு ஏதாவது யோசனைகள், விவரங்கள், தகவல்கள் இந்த மாதிரியெல்லாம் கேட்டால் ஃபோன் பண்ணியும் பேசலாம், இமெயிலையும் அனுப்பலாம். கேட்டால் இது சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெளிவாக அவங்ககிட்டருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த கவுன்சிலுடைய நியரஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஆஃபீஸுக்கு எப்பயாவது ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்து அங்கே உள்ளவங்களுடைய அறிவுரைகள், யோசனைகள், தகவல்கள், புள்ளி விவரங்களெல்லாம் கேட்டு பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது மெம்பர் ஆனதுக்கப்புறம். அதனால் மெம்பர் ஆகிறது நல்லது. இதுக்கு போய் நீங்கள் ரொம்ப தூரத்தில் உள்ள ஹெட் ஆஃபீஸுக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. நியரஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ, அந்தந்த கவுன்சிலுக்கு நியரஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதை தொடர்பு கொண்டு அவங்களுடைய யோசனைகளையும் அறிவுரையும் கேட்டு செயல்பட்டு வெற்றிகரமாக வரலாம். இவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு கேட்டால், புதுசாக எக்ஸ்போர்ட்டுக்கு வர்றவங்களுக்கோ அல்லது பெர்ஃபார்மிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஏற்கனவே செயல்பட்டுருக்க எக்ஸ்போர்ட்டர்களுக்கோ அவங்க கேட்குற தகவல்களையும் யோசனைகளையும் தெளிவாக வழங்கி வெற்றிகரமாக வர வைக்கிறதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அந்த பொருளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் அரசாங்கத்திலேருந்து கிடைக்குமோ அந்த சலுகைகளை வாங்கி தர்றதும் இவங்க வேலை தான். ஸோ 2 வேலைகளும் முக்கியமான வேலைங்கிறனால இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நேரம் ஒரு முறையாவது போயிட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது, இந்த 39 கவுன்சிலில் FIEO அப்படின்னு ஒரு EPC இருக்குது. FIEO, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இந்தியாவின் ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு. இந்த 39 எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் இந்த FIO ஒன்று மட்டும் வித்தியாசமானது, மீதி 38 ஒரு மாதிரியான. இந்த 38 எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலும் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் பக்கா கவர்மெண்ட் ஆஃபீஸ். இந்த FIO மட்டும் ஆரம்பத்தில் ஒரு சிறுசாக ஒரு 5, 6, 10 பேர் எக்ஸ்போர்ட்டர்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வர ஆரம்பித்து அதை படிப்படியாக வேகமாக வளர்ந்து வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேற்பட்டவங்க மெம்பராக இருக்காங்க. அந்த கவுன்சிலை அரசாங்கமே டேக் ஓவர் பண்ணி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலுங்கிற அந்தஸ்தையும் கொடுத்து அதுவும் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 38க்கும் இந்த FIO ஒன்றுக்கும் என்ன வித்தியாசம்னா, FIOவில் மெம்பர் ஆகிறது எல்லா பொருளுக்கும், இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற 65,000 பொருளுக்கும் பொதுவான ஒரு நிறுவனம் FIO. பட் மற்ற கவுன்சில்லாம் அந்தந்த கவுன்சிலுக்கு இடையே என்னென்ன பொருள்கள்லாம் வருதோ அதுக்கு மட்டும்தான் அவங்க சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு டீ போர்டு இருக்குது, காஃபி போர்டு இருக்குது, ஸ்பைசஸ் போர்டு இருக்குது, இந்த மாதிரி போர்டெல்லாம் இருக்குது. ஹேண்ட்லூம் டெவலப்மெண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், பவர்லூம் டெவலப்மெண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும்போது அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு 40, 50, 60, 70, 80 இந்த பொருளுக்கு மட்டும்தான் அந்த கவுன்சில் சம்மந்தப்படும். மற்ற பொருளுக்கு மற்ற வேறு கவுன்சில் சம்மந்தப்படும். பட் அந்த FIOவில் மட்டும் 65,000 பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பொதுவானது. நீங்கள் இங்கே போனீங்கன்னா கூட அதோடைய ரீஜனல் ஆஃபீஸ் வந்து சதர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் சென்னையில் மவுண்ட் ரோடில் ஸ்பென்சர் பிளாசாவில் இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, FIOவோட ரீஜனல் ஆஃபீஸ். இந்த 2க்கும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். நீங்கள் இங்கே மெம்பராக இருக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. எப்போ வேணாலும் போய் அவங்ககிட்ட அறிவுரைகள், யோசனைகள் கேட்கலாம்.
அப்படி கேட்குறப்ப அவங்களே சஜஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் மற்ற கவுன்சிலில் மெம்பர் ஆகிறத விட எஃப்ஐஓவில் மெம்பர் ஆகிறது எல்லா பொருளுக்கும் பொதுவானது அப்படின்ட்டு. ஆனால் என்னுடைய கருத்து சற்று மாறுபட்டது. ஒரு டீ போர்டில் மெம்பராக சேர்றவர் டீ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான தகவல் மட்டும்தான் அங்கே கிடைக்குங்கிறதால ஆழமான, விவரமான, தெளிவான தகவல்கள், யோசனைகள், அறிவுரைகள்லாம் அங்கே கிடைக்கும். காட்டன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷனை பற்றியோ அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் பற்றியோ அங்கே தெரியாது. பட் எஃப்ஐஓவுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சதுனால அவங்க முழுமையான விவரங்கள் அவங்களால தருவது சாத்தியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க எதில் வேணாலும் மெம்பராக சேரலாம். எஃப்ஐஓவில் மெம்பராக சேர்ந்தீங்கன்னா நீங்கள் எந்த பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கு பொதுவான நிறுவனம் தான் அது. தனித்தனியாக வேறு பண்ண வேண்டியதில்லை. பட் வேறு வேறு மாற்று பொருள்களை பண்ணுறவங்க அந்தந்த கவுன்சிலில் மெம்பராக சேர்றது நல்லது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அந்தந்த கவுன்சிலில் மெம்பராக சேர்ந்துக்கிறதும் நல்லா தான் இருக்கும், உதவியாக இருக்கும். நல்லா யோசனை பண்ணிக்கங்க. அதனால் இந்த எபிசோடு மூலமாக எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் ஆர்சிஎம்சி வாங்கிறது அது சம்மந்தப்பட்ட விவரங்களை விரிவாக தெளிவாக சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு எதுவும் விவரங்கள் வேணும்னா என்னை தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.